நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஒரு ஏஐ ஜெனரேட்டட் மெசேஜை பெர்ஷியன் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மக்களுக்கு பிரசன்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது இஸ்ரேல் நாங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிப்போம் சீக்கிரமா, ஆயிரக்கணக்கான டார்கெட்டை, அதாவது ஈரானோட ரெஜிம்க்கு தொடர்பு இருக்கக்கூடிய பகுதிகளை அட்டாக் பண்ணுவோம். சிட்டிசன்ஸ், நாங்க உங்ககிட்ட சொல்றோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க, சீக்கிரமா வீதிக்கு வாங்க, இந்த ரெஜிமை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறியுங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து போட்டிருக்காரு. இவர் நடக்கறதெல்லாம் பாக்குறாரா இல்லையான்னு தெரியல. இவர் பங்கருக்குள்ள போய் உட்காண்டாரு. கிரீஸ்க்கு போனாலும் ஆக்சுவலான பங்கருக்குள்ள போய் எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம இருக்காரா என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னா அங்க மக்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு வேதனையிலையும் வருத்தத்திலையும் இருக்காங்க. இப்ப அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த்ரோ பண்ண கவர்மெண்ட் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இவர் தரப்பு வந்து இது போல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இதே இன்னொரு சைடு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் காட்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏர் பிரிட்ஜை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்போம். பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கை வந்து பாத்தீங்கன்னா தெஹ்ரான் மேல அட்டாக் பண்ணிட்டே இருப்போம், டார்னேடோ போல அப்படிங்கிறது போல அவர் தரப்பு நல்லா பேசுனாங்க, எல்லாம் செய்யறாங்க. இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் வந்து பண்ண இது போல மிரட்டிக்கிறாங்க. அதுவும் மீடியாக்கள், இஸ்ரேலோட மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, பல மாதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்கு, தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்போம், அஃபென்சிவ் ஆபரேஷன், ஈரானோட ரெஜிம் சரண்டர் ஆகிற வரைக்கும் நாங்க அட்டாக் பண்ணிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலான நாங்க இப்ப வரைக்கும் 1200 குண்டுகளை ஈரான் மேல போட்டிருக்கோம். அமெரிக்கா 1050 குண்டுகளை போட்டிருக்கு. 12 நாள் போர்ல வந்து இதை விட அதிகமா நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். 12 நாள் போர்ல 4 ஏரியல் ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் தான், ஆனா இப்ப 50 ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பயமுறுத்துறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதிகப்படியான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்கள்ல 1000 குண்டுகள், ஒரு நாள் 1.5 நாள் 1000 குண்டுகள் 2000 குண்டுகளுக்கு மேல வீசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யாராவது இதை ஃபியூயல் பண்ணணும், ரீஃபியூயல் பண்ணணும்னு வரக்கூடிய நாட்கள்ல நினைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையாயிரும். இன்னுமே அதிகப்படியான தாக்குதல் நடக்கும். நாங்க தாக்குதல் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஸ்டன் ஆயிருவாங்க. அது மிலிட்டரிய சொல்றாங்களா இல்ல மக்களை சொல்றாங்களான்னு தெரியல. எங்களோட டார்கெட்ஸை நாங்க அச்சீவ் பண்ற வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஈரான் தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் இன்னொரு சைட்ல பெர்ஷியன் கல்ஃப் இருக்கக்கூடிய நாடுகள், இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் இருப்பாங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நாங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட அமெரிக்கன் பேசஸ்லாம் தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா தெஹரானான எங்களுக்கு, ஈரானோட கேபிட்டல், எங்களுக்கு வேற வழி இல்லை. எங்க மேல அட்டாக் பண்ணா நாங்க திருப்பி ஃபைட் பேக் பண்ணி தானே தீருவோம். ஏன்னா எங்களால வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால போய் அட்டாக் பண்ண முடியாது. அமெரிக்காவோட ஆட்சிக்கு உட்பட்ட, அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு உட்பட்ட பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நாங்க அடிப்போம், எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறது போல ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் சையத் கத்திப் ஜிதாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல செய்திகள் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அமெரிக்கா வந்து தூரமா இருக்கு, அதனால இங்க அமெரிக்காவோட பகுதிகள் இருக்கும், அங்கதான் அடிக்க முடியும் அப்படிங்கிறத பேட்டி கொடுக்கும்போது பண்ண சொல்லிக்கிறார். இதுவும் மேற்கு மீடியா பேட்டி தான். இந்த சி போட்டு ஒரு லெட்டரை திருப்பி வரும் இல்லையா, சோ அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்லிக்கிறாங்க, பேட்டி எடுக்கும்போது சொல்லிக்கிறாங்க. ஈரானும் அட்டாக் பண்றேன்னு இருக்காங்க, இஸ்ரேலும் அட்டாக் பண்றேன்னு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இதுல மிஸ்கால்குலேஷன், இன்டெல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது போல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல பலருக்கும் அதுல கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. இது போல செந்தில் டிஃபென்ஸ் டிகோச் ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷேர் பண்றேன். ரெண்டுலயுமே 2 சேனலோட லிங்க்கும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நோட்டிபிகேஷன் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போடுறதுக்கு. இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். அதாவது ஈரான் என்ன இன்டெல் ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்னா, இப்ப ஈரானோட தலை அயத்துல்லா கமேனி அவர்கள், அலி கமேனி அவர்கள், அவரை எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சினாரி, அவரை எலிமினேட் பண்ணியாச்சு. இப்ப என்ன காரணத்துக்காக ஈரான் சண்டை பிடிக்கணும்? பேச்சுவார்த்தை கூப்பிட்டு பேசலாம்ல, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல பண்ண செஞ்சுட்டு பேசலாம் அப்படிங்கிறது போல ஒரு மைண்ட் செட்ல இது போல செஞ்சுட்டாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா இப்ப மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் நியாயமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யுஏஇல நாங்க சும்மா இருக்க மாட்டோம் பார்த்துட்டு, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்றதுக்கு நாங்களும் ஒரு டாலியேட் பண்ணுவோம், இது வந்து அநியாயம் அப்படிங்கிற இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஈரான் லான்ச் பண்ணக்கூடிய ஆயுதங்களை இவங்களோட பகுதிகளில் இடைமறிக்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஈரானோட ஆயுதங்கள் போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ எந்த அளவுக்கு கடுசா இந்த ஈரான், அரபுலக நாடுகள் ஈரானுக்கு இருந்திருக்காங்க. இப்போ யமன் ஹவுதிஸ் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா சவுதி இன்டர்செப்ட் பண்ணுவாங்க.
ஆனா சவுதியை யூஸ் பண்ணி யமன் ஹவுதிஸ் அட்டாக் பண்ணோம்னா அதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. இது போல விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் இங்க சிக்கலா இருக்கு. ஸோ இங்க டூ ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு மாதிரியும் அமெரிக்காவுக்கு ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க அரபு உலக நாடு. ஸோ பரவாயில்ல, மெயினான விஷயத்துக்கு வரும். ஸோ இப்ப என்ன ரீசன் இருக்கு? சரி, இப்போ நார்மலாவே வருமே, அயத்துல்லா கமேனி அவர்கள் இறந்துட்டாங்க. இப்ப அடுத்த தலைமையில வரவங்க எதுக்கு போகணும்? அமைதியா இருக்கலாம்ல, பேச்சுவார்த்தைக்கு போலாம்ல, அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் தானே இருக்கு. ஆக்சுவலா இங்க ஐடியாலஜி, கமேனி அவர்களோட வழியை இவங்க பின்பற்றதா சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேறுபாடா இருக்கு. ஸோ ஈரானுக்கு வந்து பண்ண தெரியும், ஒரு லேண்ட் வார், அதாவது பூட்ஸ், அமெரிக்காவோட பூட்ஸ், இஸ்ரேலோட பூட்ஸ் ஈரானோட கால்குள்ள வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த போருக்கும் ஈரான் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பல அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வரக்கூடிய நாட்கள்ல அரபுலக நாடுகள்லாம் ஈரானை தாக்க ஆரம்பிப்பாங்களா? ஸோ அமெரிக்கா நம்ம முன்னாடியே சொன்னதுதான், சென்ட்ரல் டிஃபென்ஸ்ல சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னதுதான், அமெரிக்கா இனிஷியலா பூஜையை போட்டு ஆரம்பிச்சுட்டு போட்டு வெளியே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் இஸ்ரேல்னா ஈரானோட யுத்தம் செஞ்சுட்டு இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா ரொம்ப நாளா இங்க என்கேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட விமானங்கள்லாம் பழுதடைய ஆரம்பிக்கும். விமானங்கள் மேல தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியான சேதங்கள், வீரர்களோட உயிரிழப்புகள் இருக்கும். இது மேலும் மேலும் சீனாக்கு தான் ஆதரவா இருக்கும். இப்போ சீனாக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்கா தைவானுக்கு அதிகப்படியான ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. மேபி சீனா ஆயுத உதவிகள் செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆல்ரெடி அமெரிக்கா ஏகப்பட்ட உதவிகள் உக்ரைனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா அதே போல உதவிகள் நாங்களும் சிமிலரான விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல உதவிகள் அவங்க ரஷ்யா வந்து ஈரானுக்கு செய்யறதுக்கும் ஆச்சரியப்படுறதில்ல, செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதில்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும், இந்த பிராந்தியத்துல ஈரான் என்ன முடிவு எடுக்க போறாங்க. இதுக்கப்புறம் நடந்துருச்சு, ஒரு நாள் 2 நாள் அட்டாக் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மெத்தனமா இருக்காங்களா இல்ல எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை அவங்களோட கால்குலேஷன் இது தப்பாகுது பட்சத்துல ஈரான் அவங்களுக்கான பாதை, அதாவது ரெஜிம் மாற்றம் கிடையாது, எங்களோட பாத் என்னவோ அதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம், எங்களோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த பாத், அவங்களோட ஸ்டாண்ட்ல அவங்க இன்னமும் நிக்கிறாங்கன்னா அமெரிக்காவோட இந்த தியாகம், இந்த தாக்குதல், இந்த இழப்பு, இது எல்லாமே வீணா போயிடும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் நடக்குதா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு விஷன் இருக்கு ஈரானுக்கு. அந்த விஷன்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது போல தாக்குதல்லாம் நடந்துருச்சு. சீனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி வாங்கி அவர்கள் அமெரிக்காவோட இஸ்ரேல் இணைஞ்சு தாக்கக்கூடிய விஷயங்கள், அதுவும் நெகோசியேஷன் டைம்ல அடிக்கிறீங்க இல்லையா, இது ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான மெசேஜ் எல்லாம் பார்த்தாங்கன்னா பின்னாடி வந்து பண்ண திரும்பி எல்லாரும் சிரிக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா எல்லாரும் கன்னடங்கள் சொல்லிட்டுதான் இருக்காங்க. சீனா ரஷ்யாவோட அலைஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்னொன்னா எலிமினேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். இது மேலும் இழப்புகள் தான் அவங்களுக்கு. ஒன்ஸ் ஈரான் போயிடுச்சுன்னா சீனாக்கு பேரழிப்புகளா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. சீனா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் இந்த இணையதளத்துல எல்லாம் இந்த எக்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண தலைவர்கள் பேசும்போது பேசினது போதும் செய்யப்பா அப்படிங்கிறத வந்து பண்ணா போறத பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கான அதிருப்திகள் இந்த சீனா ரஷ்யா மேல வர ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அமெரிக்காவோட அந்த டாமினன்ஸ், சூப்பர்மெர்சி, அந்த சுப்ரீமர்சி அப்படிங்கறதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுது, இல்ல உலகத்துக்கு இதுக்கு மேல அவங்கதான் சுப்ரீம் லீடரா மாறுவாங்களா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. வரக்கூடிய நாட்கள் தான் முடிவு பண்ணும். ஆனா அமெரிக்காலையும் துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்கு. ஒஹாயோ சின்சினாட்டி மியூசிக் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பல துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில 13 நபர்களாவது துப்பாக்கி சூடுல சிக்கியிருப்பாங்க அப்படிங்கிற செய்திகள் இருந்துச்சு. போக போக அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது அமெரிக்கால இருக்கக்கூடிய சிக்கல்கள் எப்பவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. அட் த சேம் டைம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்துட்டோம் அப்படின்னா பிரான்ஸ் வந்து பண்ண பெல்ஜியமோட இணைஞ்சு பெல்ஜியமோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நன்றி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் டேங்கரை வந்து புடிச்சிட்டு போயிருந்துருக்காங்க. அதாவது சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஆர்ம்டு ஃபோர்ஸ், எங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸ், பெல்ஜியமோட ஆர்ம்டு ஃபோர்ஸும் பிரெஞ்சோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் இணைஞ்சு ஒரு ஆயில் டேங்கர்ல இறங்கணும். இது ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட்டு. இந்த ஃபிளீட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஜீபரிஷ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க போர்ட்டுக்கு வந்து பண்ண எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல அவங்க தப்புன்னு சொல்றாங்க. ஸோ ரஷ்யாவோட ஆயில் டேங்கரை வந்து பண்ணா பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆயில் பிளாக்கேடு, ரஷ்யாவோட ஆயிலையும் தடை பண்றாங்க, இங்க மிடில் ஈஸ்ட்லயும் ஆயில்கள் தடைப்படுது. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் முடக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ உலகத்துக்கு இப்ப ஆயில் தட்டுப்பாடு அப்படிங்கிறது மிக முக்கியமா இருக்கு. இதுல இருந்து எப்படி நாடுகள் மீண்டு வர போறாங்க, எக்கனாமிக்கல் எர்த்குவேக் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த ஆயில் தட்டுப்பாடுல இருந்து விலகும். ஏசிய நாடுகள் எப்படி ஆயிலை எடுக்க போறாங்க,
நான் ஆல்ரெடி 2 பகுதியில பத்த வச்சுட்டாங்க. ஸோ 2 பகுதியிலும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரே வழி அப்படிங்கிறது ரஷ்யாவோட விளாடிவாஸ்டாக்ல இருந்து வரக்கூடிய பகுதிகள் தான். அந்த பகுதிகள்ல இருந்து வருதுன்னா, அந்த சைடுல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பிடிப்பாங்களா? இல்ல என்ன செய்ய போறாங்கன்றது தெரியல. இப்ப வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இக்கட்டான நாட்கள். கொஞ்சம் தலைவர்கள் விட்டு குடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா, அது உலகப் போரோட தொடக்கமா இது மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்ங்கிறது செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோஸ் 2 சேனலுமே தான். 2 சேனலோட லிங்கையுமே நான் உங்களுக்கு தரேன். 2யுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 சேனல்லயும் மாறி மாறி வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பை.